உங்கள் எல்லோரையும் அதே போன்று அல்லக்ஸா பள்ளிவாசலுடைய நிர்வாகி வந்திருக்கிறீர்கள். உங்கள் எல்லோரையும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் வரவேற்றுக் கொண்டும் இது மாதிரியான அதிகமாக இன்னும் இருக்கின்ற எஞ்சிய 19 நோன்புகளில் எங்களுடைய தனித்தனியாக நாங்கள் துவா செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, பொறுப்பு இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த சமூகம் தலைநிமிர்ந்து வாழ்கின்றது என்றால் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் நான் நினைக்கிறேன். கௌரவ அமைச்சர் ரிஷாட் பதீன் அவர்களுடைய அந்த செயல் ஊடாகத்தான் இந்த சமூகம் ஏனென்று சொன்னால், இன்று அவரை அடக்கிவிட்டால் முஸ்லிம் சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக அடக்கலாம் என்று பகற்கனவு கண்டு கொண்டிருக்கிறார். ஆனால் அமைச்சர் அவர்களோ அவர் கூறியிருக்கின்றார்கள், நீங்கள் எந்த தீர்மானம் கொண்டு வந்தாலும் நான் சளைத்தவன் அல்ல, என்னை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நான் மக்களுக்காக اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته من حوائج الدنيا والآخرة إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين ويا راحم المساكين يا فعالا لما تريد يا رحيم يا ودود. اللهم انصر الإسلام والمسلمين، اللهم انصر إخواننا المسلمين المستضعفين من كل مكان. اللهم عذب الكفرة الذين يصدون عن سبيلك ويكذبون رسلك ويقاتلون رمضان بالأمن والإيمان والسلامة والإسلام والتوفيق لما تحب وترضى يا ذا الجلال والإكرام. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. தூக்கத்தை கூட அமலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உண்மையான சிறந்த மாதத்திலே அல்லாஹ் உன்னிடத்திலே வெறும் கரங்களை ஏற்றிருக்கிறோம். யா அல்லாஹ், யாரத்தில் கரம் ஏற்றப்பட வேண்டுமோ அத்தகைய உன்னிடத்திலே கரங்களை ஏற்றிருக்கிறோம். யா இந்த எண்ணங்களை அறியக்கூடிய ஆற்றல் உனக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறாயா? இருந்தும் யா அல்லாஹ் அவைகளை இது போன்ற நிலைமைகளை உன்னிடத்தில் சொல்வதை நீண்டவனாக இருக்கிறாயா? இறக்கமானவனே, நாம் சொல்லித்தான் என்ற நிலைமை உனக்கு தெரிய வேண்டும் என்பதல்லையா அல்லாஹ்? ஆகவே அல்லாஹ் என்ற பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், என்ற பெற்றோர்கள் சீதேவியான பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், இறக்கமான எங்கள உடன்பிறப்புகளுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், அமானிதமாக தந்தைகள மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிச்சியா அல்லாஹ், என்னுடைய சுகதுக்கங்களிலே கலந்து கொள்ளக்கூடிய உற்சாக உறவினர் 10 வருடங்கள் ஒருதரை அழகான முறையிலே புரிந்து கொண்டு வாழ்ந்த நம் இந்த சமூகம் யா அல்லாஹ் இன்று ஒருதரை சந்தேக கண்ணோடு பார்க்கின்ற அளவுக்கு யா அல்லாஹ் இந்த நாட்டிலே பிரச்சனை முத்திவிட்டது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உனக்கு அனைத்தும் தெரியும். யா அல்லாஹ், உனக்கு மறைவாக எதுவுமே கிடையாது. யா அல்லாஹ், நீ அப்படிப்பட்டவன் இல்லை. யா அல்லாஹ், இரக்கமானவனே, நிம்மதியை இழந்திருக்கின்ற எங்களுக்கு யா அல்லாஹ் எப்படி சந்தோஷமாக நிம்மதியாக இந்த நாட்டிலே, இந்த சிறிய நாட்டிலே வாழ்ந்தோமே அல்லாஹ், அந்த நிம்மதியை சந்தோஷத்தை அல்லாஹ் எங்களுக்கு திருப்ப கொடுத்து யா அல்லாஹ். யா அல்லாஹ், சென்ற மாதம் 21ஆம் தேதி அமைதியாக நிம்மதியாக பயமற்று அவர்களுடைய ஆலயங்களிலே சமூகத்தை தலைகுனிய வைத்து சென்ற அந்த கயவர்களே யா அல்லாஹ், யாரெல்லாம் இன்னும் இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களே யா அல்லாஹ் காட்டி கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவருடைய சூழ்ச்சிகளை முறியடித்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்கள் செய்த அந்த நாசகார செயல் காரணமாக இன்று நாம் பயங்கரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், என்னுடைய இஸ்லாத்தை உன்னுடைய பெயர்களை சொல்வதற்கும் நீ சொல்லுகின்ற பிரகாரம் இந்த பூமியிலே வாழ்வதற்கும் பயமாக இருக்கிறது. யா அல்லாஹ், இரக்கமானவனே, நாங்கள் யா அல்லாஹ் ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வோடு பல மதங்களை பல சமயங்களை பின்பற்றுகின்ற மக்கள் யா அல்லாஹ் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்று அருகில் நிற்பதற்கு கூட மாற்று மத சமூகம் யா அல்லாஹ் பயப்பட
பயப்படுகின்றது யா அல்லாஹ். அவர்கள் பயப்படுவதை போன்று கெட்டவர்கள் நாம் அல்ல யா அல்லாஹ். அந்த விடயத்தை யா அல்லாஹ்வுடைய கல்விகள்ல உள்ளங்கள்ல போட்டு விடு யா அல்லாஹ். இரக்கமானவனே, உண்மையிலே அவர்களை நேசிக்கின்றோம் யா அல்லாஹ். உடைய உரிமைகளை மதிக்கின்றோம் யா அல்லாஹ். உடைய உடைமைகளுக்கு பாதுகாவலர்களாக நாம் இருக்கிறோம் யா அல்லாஹ். இரக்கமான அந்த விடயத்தை அந்த சகோதரர்கள் மாற்று மதங்களை பின்பற்றுகின்ற அத்தனை சமயங்களை பின்பற்றுகின்றவருடைய உள்ளங்களிலே போட்டுடு யா அல்லாஹ். இரக்கமானவனே, புனித மிக்க ரமலானில் யா அல்லாஹ் 10 லட்சம் மக்களை ஒவ்வொரு இஃப்தாருடைய வேளையிலும் நரகத்திலிருந்து விடுதலை செய்கின்றாய் யா அல்லாஹ். இரக்கமானவனே, இந்த சிறிய நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற எங்களுக்கு விடுவித்தாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்காக வேண்டி பாராளுமன்றத்தில் தங்களுடைய உயிரை மதிக்காது ஓலமிட்டு யா அல்லாஹ், ஓசையிட்டு யா அல்லாஹ், சத்தமிட்டு முழு உலகத்துக்கும் கேட்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நமது உரிமைகளுக்கு பாடுபடுகின்ற தலைவர்களுக்கு சோதனை ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். என்னுடைய குர்ஆன் பத்துகின்றது என்பதற்காக குரல் கொடுத்து அழுகின்ற அந்த தலைவர்கள் யா அல்லாஹ், உனது மஸ்ஜிதுகள் பத்துகின்றது என்று குரல் கொடுக்கின்ற அந்த தலைவர்கள் யா அல்லாஹ், முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு யா அல்லாஹ் சேகரித்த பொருட்கள், வியாபார நிலையங்கள், மஸ்ஜிதுகள் என்று ஏழை குடிசைகள் யா அல்லாஹ், அவைகள் பத்துகின்ற போது எரிகின்ற போது அவைகளை காப்பாற்றுங்கள் என்று குரல் கொடுத்த அந்த தலைவர்களுக்கு யா அல்லாஹ் என்று அவர்களுக்கு பயங்கரமான சோதனை அவர்களோடு இருக்கின்றவர்களால் ஏற்பட்டிருக்கிறது யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவைகளுக்கு பொறுப்புதாரி நீதான் யா அல்லாஹ். நீ நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்களுடைய பார்வையிலே பலஹீனம் என்று கருதப்படக்கூடிய சிலந்தி வலையினூடாக பாதுகாத்த சக்தி மிக்கவன் யா அல்லாஹ். நீ எத்தனையோ நிலைமைகள் வந்து அவைகளுக்கு அபாவில் என்ற பறவை கொண்டு பயங்கரமான யானை படையை அழித்தவன் யா அல்லாஹ். இரக்கமானவனே யா அல்லாஹ், நம்மோடு வாழுகின்ற இந்த மாற்று மத சமூகங்கள் நமக்கு பல வகையிலே ஒற்றுமையாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்தும் நம்மளோடு சுகதுக்கங்கள் விசாரிக்கின்ற எத்தனையோ நல்லவர்கள் இருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தை கொடுத்துடுவாயா. அவருடைய துனியாவுடைய விடயத்தில் அவர்களுக்கு அருள் யா அல்லாஹ், அவர்களுக்கு உதவி செஞ்சிடுவாயா. இரக்கமானவனே, நல்ல காலங்களில் இருக்கிறோம் யா அல்லாஹ். துஆக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உயிர்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ். நம்முடைய உடைமைகளை பாதுகாத்தல் யா அல்லாஹ். நம்முடைய வாலிபர்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ். நமது வயோதிகர்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ். யா அல்லாஹ், நம்முடைய அலமாக்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ். ஹக்குகளை உரித்து மக்களுக்கு சொல்லுகின்ற அந்த உத்தமர்களை பாதுகாத்தல் யா அல்லாஹ். வழங்கப்பட்டு அவரும் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் அன்று ஒரே நாள்